வணக்கங்க. கொள்ளு ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொள்ளு 1.5 பிடி எடுத்துருக்கேங்க. நீங்கள் கிளாஸில் கூட அளந்து போட்டுக்கலாம். கொள்ளு நல்லா வறுபட்டதுமே சீரகம் 2.5 பிடி போட்டிருக்கேங்க. அதே பிடியில் வரமல்லி 1/2 பிடி போட்டிருக்கேன். 3/4 பிடி மிளகு போட்டிருக்கேங்க. ஒரு 4-5 மிளகாய் போட்டிருக்கேங்க. மஞ்சத்தூள் 2 கரண்டி சேர்த்திருக்கேங்க. நீங்கள் மஞ்சள் கொம்பு கூட சேர்த்திக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தாங்க. ஆறின பிறகு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது ரசத்துக்கு. இந்த பொடியை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு தக்காளியை காம்பு நீக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறீங்களோ அதில் அந்த தக்காளி சாறை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, சிறிதளவு சர்க்கரை, பெருங்காயத்தூள் சிறிதளவு, நாம் அரைச்ச கொள்ளு பொடி கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாங்க. 4 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கலாங்க. புளி தண்ணி ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க. மீதிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தழை, ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. இது நான் வீட்லேயே போட்ட வெங்காய வடகங்க. அது கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. வடகம் நல்லா மொறுமொறுன்னு ஆன பிறகு அந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நுர வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொதிக்க விடக்கூடாது. இப்போ சுவையான கொள்ளு ரசம் ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.